வணக்கம். மணி 9:15. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் என்ட்ரி பர்ஃபெக்டாக கிடைச்சா எடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய மூமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது மேலே கீழேயும். அதனால் என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து 49,900 புட்டும் 49,800 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க, பொறுமையாக இருக்கலாம். என்ட்ரி கிடைச்சா எடுப்போம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து 2 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன் டைம் ஃப்ரேமு. பொறுமையாக இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லே பல பேர் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஆனால் வந்து அது எவ்வளோ ரிஸ்க்குங்கிறது ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் வந்து தெரிஞ்சிடும். அது ரொம்ப ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது முடியட்டும். ஒரு கேண்டில் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் வச்ச வெட்டி அடுத்தது என்ன மூமெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு எவ்வளோ டார்கெட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகலாம். எனக்கு என்னமோ இன்றைக்கி டவுட்டு தான் நினைக்கிறேன், என்ட்ரி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் எந்த பக்கம் வந்து என்ட்ரி எடுக்குது. ஃபஸ்ட்டு கேண்டிலில் ஃபஸ்ட்டு மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஏன்னா காலையில் ஒரு 3 மினிட்ஸாவது ஒரு 3 நிமிஷமாவது முடிஞ்ச வெட்டி நம்ம என்ட்ரி போய்க்கிறது தான் நல்லது. ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்ச வெட்டி உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி போனால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, அந்த பாடியில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதை தாண்டி மேலே வந்து க்ளோஸ் வச்சான் அப்படின்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ என்ட்ரி பார்க்கலாம். புட் ஆப்ஷனில் என்ட்ரி கிடைக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சது. நான் புட் ஆப்ஷனில் வந்து என்ட்ரி போட்டு வைக்கிறேன், வந்தால் எடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த சப்போர்ட் வரைக்கும் போவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை. பார்க்கலாம் இருங்க. நான் என்ட்ரி வச்சுருக்கேன், இன்னும் எடுக்கலை, என்ட்ரி வரல, கீழே போயிருக்கு. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஜாஸ்தியாக வைக்க முடியாது. டார்கெட்டு 1:3 தான் எப்போயும் வைப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 283 பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும். நான் 63 பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். அதை கட்டாயம் மேலே போச்சுன்னா வேணால் ஒரு 90 பாயிண்ட் போகிறதுக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி கம்முன்னு இருக்கிறது நல்லது, ட்ரேட் போகாமல். ஆனால் ஒரு என்ட்ரி வந்து கிடைச்சதுனால எடுத்திருக்கேன். அதுவும் டார்கெட்லாம் இன்றைக்கி ஜாஸ்தியாக வைக்க முடியாது. பாருங்கள், 89 பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். ஆனால் அது போகுமா மாதிரி சந்தேகம் தான். ஏன்னா அந்த ரெசிஸ்டண்ட்டை போயிட்டு அதை தாண்டி மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சானா வேணால் நம்ம டார்கெட் போகலாம். இல்லை அப்படின்னா டவுட்டு தான். பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. நான் வந்து 35 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த 49,916 அந்த பாடியோட க்ளோஸ் தான் வந்து நான் வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். கீழே சப்போர்ட் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த கடைசியில் இந்த சப்போர்ட் வந்து சப்போர்ட்டாக வந்து நான் வச்சுருக்கேன்.
இது வரைக்கும் இதை தாண்டி க்ளோஸ் வச்சா தான் நல்லா ஒரு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாப் லாஸ் அடிப்பானா? ஏன்னா இந்த ஃபஸ்ட்டில் ட்ரேட் எடுக்கிறப்ப இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளம். நம்மளுக்கு சப்போர்ட்டு நம்ம டார்கெட்டு தெரியணும். டார்கெட் தெரியல அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நம்ம புட் ஆப்ஷனில் 283 தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது அந்த இடத்துல வந்து 2-3 வாட்டி அந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வெளில வந்திருக்கான். கண்டிப்பாக அது வரைக்கும் போவானா என்னான்னு தெரியாது. 281 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நம்மளோட டார்கெட். ஏன்னா வேறு வழி இல்லை, நல்லா வெயிட் பண்ணி தான் எடுத்துருக்கணும். இன்றைக்கி எக்ஸ்பிரி டேனால் தேவையே இல்லை, என்ட்ரி போகாமல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் ஏதாவது ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, சின்ன டார்கெட்டில் வெளில வர்றது நல்லது. பார்க்கலாம் இருங்க. ஓகே ஓகே ஓகே, கன்சல்டேட் ஆகிறான். நல்லா இறங்கணும், அந்த சப்போர்ட் வெளில வரணும். ஓகே ஓகே, வேறு வழியே இல்லை, அந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கணும். உடைச்சா வேணால் நம்ம டார்கெட் இப்போ 89 பாயிண்ட் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம 283 க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. பிரகாஷ் என்ட்ரி எடுத்துட்டேன். 283 டார்கெட் வச்சுருக்கேன் புட்டில். 49,900 புட்டு பாருங்கள். ஆமாம், இல்லை அவ்வளோதான். ஏன்னா அது மார்க்கெட்டு ஸ்லோவாக இருக்குது, இல்லை பிரேக்கு ஆகுக்கு வெளில வரல கீழே. அந்த சப்போர்ட்டு தான், அந்த சப்போர்ட்டுக்கு போய்ட்டு அதை உடைச்சா தான் கீழே போவான். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம அந்த டார்கெட் போட்டும் இல்லைன்னா வந்து ஸ்டாப் லாஸு அடித்தா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எந்த இண்டிகேட்டரும் போட்டு ட்ரேட் எடுக்கிறது இல்லை. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மூலிமா தான் எடுப்பேன். சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை நான் வந்து இண்டெக்ஸ்லேயும் சரி ஸ்ட்ரைக்லேயும் சரி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அது கரெக்டாக ரியாக்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு டார்கெட்டே தெரியுது, அப்போ நம்ம அங்கே போனால் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ மூமெண்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா காலையில் நல்லா ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா நேரம் நம்ம டார்கெட் கொடுத்துட்டு வெளில வந்திருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டார்கெட்டு இன்றைக்கி சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஒரு 55 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க்கெட்டு திரும்பது ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னையோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு வரைக்கும் வருவான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இல்லை நேற்று மாதிரியே ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்லை 2 மணி நேரத்துக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிறானா என்னன்னு தெரியல. நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோமோ அதே இடத்துல வந்து நிற்கிறான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சப்போர்ட்டு கீழே வரணும். கீழே வந்துட்டு அதை உடச்சி கீழே வந்தால் வேணால் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிருக்கான். இல்லைன்னா அது வரைக்கும் போனால் நம்ம ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட பாடி வரைக்கும் வச்சு மேலே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெளில வந்துடலாம். அந்த ஹை வரைக்கும் ரிவர்ஸ் ஆனால் போவான், கண்டிப்பாக போவான். லோ இது வரைக்கும் போனால் நம்ம சப்போர்ட் வச்சுருக்கலாம். அந்த சப்போர்ட்டை உடைச்சா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே 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 ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் 283. ஏன்னா எனக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டு போவானா அப்படிங்கிறதே டவுட்டு. 292 வரைக்கும் வச்சுருக்கேன், பார்க்கலாம் இருங்க. ஏன்னா நல்லா ஒரு கேண்டில் வந்து அந்த சப்போர்ட்டை உடைக்கணும். உடைச்சான்னா நல்லா ஒரு மூமெண்ட் இருக்கும்.
இந்த சப்போர்ட்டை உடைக்கணும். உடைச்சா தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுவான் கண்டிப்பாக. ஓகே, ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்போ நம்ம தேவையே இல்லை, கன்ஃபியூஸாக ஆகிக்க வேண்டாம். நம்ம வச்சுருக்கிற இன்றைக்கி பாதி ப்ராஃபிட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இன்னும் வரல. பிரகாஷ் 292 வெளில வந்துடலாம். ஸ்டாப் லாஸ், ஆமாம், இல்லை டார்கெட்டே வச்சுக்கேன், அங்கே வச்சுக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட்டாக தூக்கி மேலே வச்சுட்டேன். ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே 260 பாயிண்ட் வச்சுருக்கேன். 292 வந்தோன்னே நான் க்ளோஸ் ஆகிரும் அதே ஆட்டோமேட்டிக்காக. டன் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜிரோதாலேருந்து இன்ட்ராடே பண்ணால் எனக்கு அது வசதியாக இல்லைன்னு தான் டன்னுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்றைக்கி வந்து இது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டாப் லாஸ் டார்கெட் போகிறதுக்கும் சரி, உடனே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரதுக்கும் ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு யாராவது வந்து டன் ஆப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வந்து அது மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஐயோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் மாட்டிருக்கே. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பயுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, ட்ரேட் எடுத்த வேட்டி இந்த மாதிரி பயம் இருக்க தான் செய்யும். பாருங்கள், அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டான், சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அதை உடைக்க மாட்டேங்கிறான். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி அந்த 49,823 அந்த பாடி க்ளோஸ் போனான்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஒரு ஸ்பைக் இருக்கும், மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கணும், இல்லை டார்கெட்டை கம்மி பண்ணி தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி 60 பாயிண்டில் வச்சுருக்கோம். அங்கே வந்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். வருவானா என்னான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. நம்ம டார்கெட்டு இல்லாமல் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் ட்ரேடை வந்து நேற்று மாதிரி ஒரு கன்சால்டேட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சப்போர்ட்லேருந்து ஒரு மூவ் கிடச்சி மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுதுனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 10-20 பாயிண்ட்லேயும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூட க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஏன்னா நான் எதிர்பார்க்கறது அந்த புட் ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக இந்த 292 போவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அறுபது பாயிண்ட்டுக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இது க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சானா அடுத்த கேண்டில் ஒரு மூவ் இருக்கும். இல்லை இந்த கேண்டிலே ரிவர்ஸ் ஆகிட்டான் அப்படின்னா பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஸ்பீடாக வைக்கணும். அந்த பாடி க்ளோஸ் வச்சாதான் இன்னும் கொஞ்சம் கீழே போவான். இல்லைன்னா கண்டிப்பாக அவன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆஹா, இன்னும் டார்கெட் அடிக்கலை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை டார்கெட்டாக தூக்கி மேலே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா எனக்கு அந்த ரெசிஸ்டண்ட்டை தாண்டி மேலே போனால் மட்டும்தான், ஒரு கேண்டில் மேலே வச்சானா தான் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரிவர்ஸ் ஆகிறான். அந்த சப்போர்ட்டில் போயிட்டு கரெக்டாக பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு. ஸ்டாப் லாஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஹையை அந்த கட் பண்ணான்னா மேலே வந்து ப்ரீவியஸோட ஹை வரைக்கும் போவோம். ஓகே, இதுதாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டுங்கிறது. ஓ ரைட், ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் டிக்கெட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ட்ரேடோட இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுறணும். மறுபடியும் நான் இன்னொரு ட்ரேட் எடுத்த மாதிரி தான் மாட்டிப்போம். அந்த ஹை வரைக்கும் போனோன்னா மேலே போயிடுவோம்.
இந்த மாதிரி ஒரு கேண்டில் வைக்கிறப்பயே புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து அந்த சப்போர்ட்டை வச்சுருக்கேன். அதை முழுசாக உடைச்சிட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சோன்னா நல்ல ஒரு 50-100 பாயிண்ட் கூட போவோம். இல்லை அப்படின்னா டவுட்டு தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 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 ஓகே, டார்கெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கம். டார்கெட் கொடுத்துட்டு போடாடி. கரெக்டாக 60 பாயிண்ட் வச்சுருக்கேங்க. அது வந்தால் கட் ஆயிரும். நான் டார்கெட்டை வச்சுருக்கேன். ஓகே ஓகேங்க, ட்ரேடு க்ளோஸ், டார்கெட்டு ஓகே. அடுத்தது மேலே நம்ம 90 வரைக்கும் போவோன்னா என்னன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். நம்ம டார்கெட்டு 60 வச்சோம், க்ளோஸ் ஆகிடுச்சு ட்ரேடு. இப்போ 90 வரைக்கும் போவோனா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ரிவர்ஸ் ஆகிறானா அந்த இடத்துல பாருங்கள். கரெக்டாக அந்த ரெசிஸ்டனில் போய்ட்டு எவ்வளோ வேலை பார்க்குறான் பாருங்கள். கரெக்டாக வந்து எப்படி கரெக்டாக வந்து ரிவர்ஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, அதுக்கு தான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு. இன்றைக்கி உங்களுக்கு 60 பாயிண்ட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம் பேங்க் நிஃப்டியில். ஓகே பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் அவன் மேலே போகல, ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட்டு. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு இன்றைக்கி ஒரு என்ட்ரி தான், அதுக்கு மேலே நாங்கள் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல.